என்ன செய்தாலும் அமைச்சரின் வாரிசு என்று சிலர் சொல்லி விடுவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே இந்த நிலைமைதான் என்றும் திமுக எம்பி கௌதம சிகாமணி பேசியுள்ளார். எஸ்டிபிஐ கட்சி சார்பில் சிறந்த ஆளுமைகளை கௌரவிக்கும் விதத்திலும் ஊக்குவிக்கும் வகையிலும் தமிழ் சுடர் விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுமைகளுக்கு தமிழ் சுடர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இதில் திமுக முன்னாள் எம்பி கௌதம சிகாமணிக்கு அன்னை தெரேசா விருது வழங்கப்பட்டது. விருதை பெற்றுக்கொண்ட பின்னர் அவர் பேசுகையில், அரசியல்வாதியின் வாரிசாக இருப்பதால் கிடைக்கும் அட்வான்டேஜை விட டிஸ்அட்வான்டேஜ் தான் அதிகம் என்று தெரிவித்தார். என்ன செய்தாலும் அமைச்சரின் வாரிசு என்று சிலர் சொல்லி விடுவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே இந்த நிலைமைதான் என்றும் கௌதம சிகாமணி தெரிவித்துள்ளார். அரசியல்வாதி தான் எங்களை எல்லாம் பார்ப்பது, அனைவரும் பார்ப்பது எப்படின்னா ஒரு அரசியல்வாதியாக தான் பார்ப்பார்கள். அதுவும் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்றால், உடனடியாக சொல்லிவிடுவார்கள் அவர் ஒரு வாரிசு என்று சொல்லிவிடுவார்கள், நெப்போட்டிசம் என்று சொல்லிவிடுவார். அவர் ஒரு நெப்போக்கிட், அவருக்கு என்ன, அவர் அமைச்சர் பையன், அவர் 30 வருஷமா அவங்க அப்பா அமைச்சராக இருக்காரு, எம்எல்ஏ இருக்காரு, அவரோட பையன், அவர் எதுவும் செய்யலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது எவ்வளவு பெரிய கஷ்டம் என்பது எங்களுக்கு தான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் எங்களுக்கு, கண்டிப்பாக அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஆனால் அட்வான்டேஜோட டிஸ்அட்வான்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அதிலே திறத்து நாங்கள் திறமையை நாம் திறமையோடு இருந்தால்தான், நாம் பணிகளை திறம்பட செய்தால்தான் நாம் அதில் நிலைத்து இருக்க முடியும். ஏனென்றால் இன்று இது பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான். இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற திராவிட மாடல் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தலைவருக்கே இந்த பிரச்சனை தான். ஏறத்தாழ 50-60 ஆண்டுகளாக இந்த திராவிட இயக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிற எங்கள் தலைவருக்கே இன்னும் அவர் தந்தையை சொல்லி எங்கள் தலைவர் கலைஞரின் பிள்ளை என்று தான் சொல்கிறார்கள் பல பேர். அதனால் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் இதுதான். எவ்வளவு செய்தாலும் ஒரே அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் இவ்வளவு பெரிய உதவிகளையும் செய்ய வேண்டி இருக்கிறது. கண்டிப்பாக எவ்வளவு கிரிட்டிசிசம் வந்தாலும் நாங்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்களுக்கான பணிகளை கண்டிப்பாக நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். அதற்கு எஸ்டிபிஐக்கும் என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.